அப்புறம் என்ன, இந்த நாடு வெள்ளையர்களுக்கு அடிமைப்படுது. வியாபாரத்திற்காக வந்தவர்கள் அவர்களுக்கு அடிமைப்படுது. அடிமைப்பட்ட இந்த நேரத்தில் அதை மீட்கணுங்கிற உணர்வு கூட இந்த நாட்டில் எந்த சமுதாயத்துக்கு அன்னைக்கு இருக்கல. நீங்க பேசுறாங்க சுதந்திரம் சுதந்திரம் சொல்லி முதல்ல இந்த வெள்ளையர்களை எதிர்த்து ஆயுதம் தாங்கி கிளர்ச்சி செய்யணுங்கிற உணர்வு ஒருத்தருக்காக வந்ததா? எந்த சமுதாயத்திற்காக வந்ததா? எந்த மதத்தவர்களுக்காக வந்ததா? வெள்ளையர்கள்ட்ட பணியாற்றிய முஸ்லிம் சிப்பாய்களுக்கு வருது. அவன்கிட்ட பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் வீரர்கள் இருந்து அந்த சிப்பாய் கழகம் என்ற கழகத்தில் ஈடுபட்ட பிறகுதான் வெள்ளையர்களை நம்ம எதிர்க்கணும், அதற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்யணுங்கிற உணர்வுக்கு வித்து முதல்ல போடப்பட்டது நாங்க சிந்தனை ரத்தத்துக்கு பிறகுதான். அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மலபாரில மாப்பிள்ளாக்கள் அவங்களுடைய கிளர்ச்சி இல்லைன்னா இந்த நாடு விடுதலை அடைந்திருக்காது. மாப்பிள்ளாக்களுடைய புரட்சி இல்லைன்னா வெள்ளையர்களை விரட்டி இருக்க முடியாது. இப்படி வெள்ளையர்களை விரட்டுவதற்காக வேண்டி உயிர் தியாகம் பண்ணிய சமுதாயம் இந்த சமுதாயம். இன்றைக்கு என்ன பண்ணிட்டாங்க? வரலாற்றையே திருப்பி நாட்டுக்கு சுதந்திரம் காந்தி வாங்கி தந்தார். காந்தி சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். ஏன்னா அவருக்கு இயன்ற வழியில் அவர் பாடுபட்டார். தனக்கு சரி என்று பட்ட வழியில் அவர் போராடினார். நான் மறுக்கல. அதுவும் செய்யாம ஒரு கூட்டம் இந்த நாட்டில் இருந்துச்சு. அவர்களோடு ஒப்பிடும் பொழுது காந்தியுடைய தியாகத்தை நம்ம குறைச்சே மதிப்பிட முடியாது. 3 வகையான மக்கள் இன்னைக்கு இருந்தாங்க. நீங்க விளைக்கணும். ஒரு சாரா வெள்ளையர்களை ஆயுதம் தாங்கி தாக்க வேண்டும். இன்னொரு சாரா சத்தியாகிரகம், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல், வரிகுடா இயக்கம், இது மாதிரியான வழிமுறைகள்ல வெள்ளையர்களுக்கு எதிராக தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்துக் கொண்டிருந்தது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இவங்க என்ன பண்ணா தெரியுமா? இந்த 2 பேரையும் காட்டி கொடுக்கிறது மாத்திரம் இவங்களுடைய வேலை. எந்த 2 பேரை? ஆயுதம் தாங்கி போராடுறவனையும் காட்டி கொடுக்கிறது, அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டவனையும் காட்டி கொடுக்கிறது. அழகா வெள்ளையர்களுடைய ஆங்கில மொழியை படித்து அவர்களுக்கு வேலைக்கு சேர்ந்து ஒரு கூட்டம் அன்றைக்கு செயல்பட்டுச்சு. இந்த 3 வகையான கூட்டத்தில் ஆயுதம் தாங்கி போராடினாங்களே யாரு? ஆயுதம் தாங்கி ரயில்களை கவிழ்த்தவர்கள் யாரு? வெள்ளையர்கள் இந்த நாட்டில் நடமாடுவதற்கு பீதி அடைந்தார்களே, அந்த நிலையை உருவாக்குனது யாரு? எங்க அப்பா பாட்டன் ஹைதர் அலி, திப்பு சுல்தான், அஹமதுல்லா ஷா, சிப்பாய்கள், மாப்பிள்ளாமார்கள். நாங்க அப்படி ஒரு அதிரடியான அறிவு கொடுத்தோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ளவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவம் ஒன்று அமைச்சா கூட அதனுடைய தளபதியாக இருந்தது ஷானவாஸ் கான். அப்ப முஸ்லிம்களும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தவர்கள் ஆயுதம் தாங்கி வெள்ளையர்களுக்கு சிம்மத்துப்பணமாக திகழ்ந்தார்கள்.